இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டுடைய அடுத்த டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பக்கெட்டை கட் பண்ணாமல் நம்ம அழகாக நம்ம சூப்பராக ரீசைக்ளிங் பண்ணிக்க போகிறோம். இது எவ்வளோ பெரிய பக்கெட்டாக இருந்தாலுமே இந்த டிப்ஸ்க்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் ஒரு மினிமம் சைஸ் பக்கெட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே டிப்ஸ்க்கு நீங்கள் பெரிய சைஸ் பக்கெட் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட பெரிய சைஸ் பக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதனுடைய கைப்பிடியை லைட்டாக பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னாவே வந்துடும். இந்த பக்கெட்டுடைய மூடி நம்மளுக்கு இந்த டிப்ஸில் தேவைப்படாது, அதனால் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த பக்கெட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு நம்ம கிட்ட ஓல்டு கிளாத்லாம் நிறைய வச்சிருப்போம் இல்லைங்களா, யூஸ் பண்ணாமல். ஸோ அந்த ஓல்டு கிளாத் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டு நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட இருக்கக்கூடிய பழைய சாரீஸ், குழந்தைங்களுடைய பழைய ட்ரெஸ்ஸஸ், இது எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த கலெக்ட் பண்ணி வச்சிருக்க இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கர்ட் மாதிரி இருக்குது. அந்த ஸ்கர்ட்குள்ளே ஒரு சைடில் நாட் போட்டுக்கிறேன். நம்ம நாட் போடும்பொழுது நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு வெளிப்பக்கமாக நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த நாட்டை உள்ளே போட்டுட்டு நான் ஃபில் பண்ணுற மாதிரி இந்த எடுத்துருக்க ஓல்டு கிளாத் எல்லாத்தையுமே இந்த ஸ்கர்ட்டில் நான் ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் நாட் போடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்ல பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிளாத்தை ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை அந்த பக்கெட்டில் வச்சு நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நாட் போட்டுட்டு அடுத்தது நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தையல் வெளியே இருக்கா, நாட் உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா தையலுமே உள்ளே போயிடும். அடுத்தது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். கிளாத்துக்கு பதிலாக நீங்கள் காட்டன் பஞ்சு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி பஞ்சு இல்லாதவங்க இந்த மாதிரி எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா பழைய துணிகள் நிறைய இருக்கும். அந்த துணிகளை நிறைய ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. எவ்வளோ மேக்ஸிமம் ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ் பண்ணும்பொழுது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக வழியே ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணும்போது நம்ம தையெல்லாம் எதுவும் போட போகிறதில்ல. ஜஸ்ட் இந்த மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம்னு மடித்து விட்டுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்குள்ளே கை வச்சு ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க, கழண்டு வராத மாதிரி. அதே மாதிரி மற்ற சைடில் உள்ள எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு அழுத்த முடியாது. ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா இதை நீங்கள் அழகாக குட்டி ஸ்டூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சின்ன பக்கெட்டில் குழந்தைங்களுக்கான ஸ்டூல் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதுவே பெரியவங்க யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பெரிய சைஸ் பக்கெட் எடுத்துக்கோங்க. பட் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட் வெயிட் தாங்காது. ஆனால் பெயிண்ட் பண்ணுற பக்கெட் இருக்கு இல்லைங்களா, அந்த பக்கெட் நல்லாவே வெயிட் தாங்கும். அந்த பெயிண்ட் பண்ணுற பக்கெட்டில் நீங்கள் அழகாக இந்த மாதிரி ஃபில் பண்ணி பெரிய ஸ்டூலாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் அழகாக க்யூட்டாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம கீ பாட்டில்லாம் நெய் தீந்துருச்சு அப்படின்னா லைட்டாக ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மெல்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த பாட்டிலை நம்ம தூக்கி தான் போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த பாட்டில் கூட நம்ம ரீசைக்ளிங் பண்ணிக்க முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா, இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக அந்த மூடியை போட்டு விட்டுருங்க. பாட்டில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடச்சிருங்க. இப்போ நான் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேன். தாரா நாகராஜன், சல்மா ஃபருக், நந்திதா, பிரதர்ஷனா, பார்கவ், மொஃபிகா மொஃபினா, ஆனந்த் ராஜா, நிரஞ்சன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த பாட்டம் போர்ஷன் எந்த இடத்துல மெல்ட் ஆகிருக்கு இல்லைங்களா, அந்த ஷேப் மாறி இருக்கக்கூடிய போர்ஷன் வரும், நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ரஃபான போர்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் கையில் குத்துற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கத்தியை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஸ்மூத் ஆகிடும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கையிலலாம் குத்தாது, டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது இதுக்கு மேலே கொஞ்சம் நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து ஒரு அரை நிலா மாதிரி மாற்றி ஜிக்ஸாக்காக இருக்க மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டு ஆப்போசிட் சைட்லையும் அந்த நிலா மாதிரி வரைஞ்சோம் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் டாட்ஸ் மாதிரியோ இல்லை நீல வாக்குலையோ நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த குட்டியாக இருக்கக்கூடிய இந்த பவுலில் நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய குக்கர் விசில்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். குக்கர் விசில்ஸ் நம்ம அடிக்கடி எங்கேயாச்சும் வச்சுருவோம், அதுக்கப்புறம் அவசரத்தில் தேடும்போது கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பக்கத்துலேயே அடுப்பு பக்கத்துலேயே இந்த பவுலில் இந்த குக்கர் விசில்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சமைக்கும் பொழுது பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். விசில்ஸும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகாது. ஒரு 4-5 விசில்ஸ் கூட இதில் நீங்கள் போட்டு வச்சுக்க முடியும். தாராளமாக ஸ்பேஸ் நிறையவே இருக்குது. மேக்ஸிமம் 2லேருந்து ஒரு 3 குக்கர் தான் வச்சுருப்பாங்க எல்லாருமே. ஸோ அதுக்கு இந்த பவுல் ரொம்ப கரெக்டாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பிளாஸ்டிக் பாக்ஸுடைய மூடியை நம்ம எடுத்துக்கலாம். அந்த மூடியில் இருக்கக்கூடிய பாதி போர்ஷனை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சிந்துஜா, மொஃபிகா மொஃபினா, சாய் பவித்ரா, நந்திதா, சல்மா ஃபருக், பிரதர்ஷனா, தாரா நாகராஜன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள், அந்த மூடியில் உள்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ண அந்த போர்ஷனுக்கு மேலே அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி நான் பெயிண்ட் பண்ணியும் எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணாத போர்ஷனை இந்த பாக்ஸுடைய சென்டர் போர்ஷனில் வச்சு இந்த மாதிரி பாதியாக பிரிக்கிற மாதிரி டிவைடர் மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான க்யூட்டான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு சைடில் நான் கிளிப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்க போகிறேன். இன்னொரு சைடில் நெயில் பாலிஷ், குங்குமம்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பொருட்களை அழகாக நீங்கள் இதில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாக்ஸை யூஸ் பண்ணி சூப்பரான ஆர்கனைசர் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களாம் எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போகிறோம், குழந்தைங்க மட்டும் இல்லை நம்மளே கூட எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னா, ஒரு பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னா கூட நம்ம செப்பல் வந்து டக்குன்னு அந்த தண்ணியில் கால் வச்சுட்டு திரும்பி வரும்போது போட்டுக்கிட்டு வர முடியாது. ஸோ அந்த நேரத்தில் செப்பலை கையில் தான் பிடிச்சிக்கிட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பழைய ஷாக்ஸ் வந்து ஒரு ஹேண்ட் பேக்கில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, குழந்தைங்களுடைய ஸ்லிப்பர்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய ஸ்லிப்பர்ஸாக இருக்கட்டும், அழகாக இந்த மாதிரி அந்த ஷாக்ஸ்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் பேக்கில் கூட வச்சுக்கலாம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ இது வந்து நம்ம வெளியே போகும்போது ட்ராவலிங்க்கும் யூஸ் ஆகும். அதே நேரத்தில் நம்ம புது செப்பல் வாங்குறோம் குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ அப்படின்னா, அந்த புது செப்பலை அப்படியே நம்ம ரேக்கில் கழட்டி வச்சோம் அப்படின்னா ரொம்ப டஸ்ட் படிஞ்சிடும். அவசரமாக கிளம்பும்போது எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டஸ்ட் படிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷாக்ஸில் வந்து புது செப்பல்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரேக்கில் வச்சிங்க அப்படின்னா டஸ்ட் வந்து படியாமல் இருக்கும். நம்ம கிளம்பும்பொழுது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவும் நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி விஸ்பர்லாம் இருக்குங்களா, அந்த விஸ்பரில் தேவையான அளவுக்கு ஒரு பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த விஸ்பரை வந்து பார்த்திங்கன்னா ஒரே பீஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை 2 பீஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பெரிய பவுலாக எடுக்கிறீங்கன்னா 2 பீஸ் எடுத்துக்கோங்க. நான் குட்டி பவுல் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஸ்பரை நீங்கள் சின்னதாக இருந்தால் மடித்து வச்சுக்கோங்க, பெரிய பவுலாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட பிரித்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் இருக்கும் இல்லைங்களா, கம்ஃபர்ட் வந்து ஒரு மூடி அளவுக்கு நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு இதை வந்து ஒரு ரூம் ஃப்ரெஷ்னராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாத்ரூமில் கூட நீங்கள் வச்சு ஒரு பாத்ரூம் ஃப்ரெஷ்னராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் ரின்மேட்டிக் லிக்விட் மட்டும் ஊற்றி காமிக்கிறேன். உங்ககிட்ட எந்த லிக்விட் வந்து ரொம்ப ஹெவியான ஸ்மெல் வர மாதிரி நல்ல வாசனை வர மாதிரி இருக்கோ அந்த லிக்விட் நீங்கள் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஊற்றியாச்சு. நம்ம ஊற்றிருந்த அந்த லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த விஸ்பர். ஸோ ஆனால் காஞ்சும் போகாது, நல்லா அப்சர்வ் பண்ணி அப்படியே வச்சுக்கும். இப்போ நம்ம இது இப்படியே விட்டுற போகிறதில்ல, இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மூடியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம். நம்ம அப்படியே ஓப்பனில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசம் வந்து போயிடும். அதனால் க்ளோஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ரூம் ஃப்ரெஷ்னராக யூஸ் பண்ணும்பொழுது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட்டோ இல்லை ஏதோ ஒரு வாசனை லிக்விடோ நம்ம ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அந்த வாசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக நம்மளுக்கு அந்த ரூம் ஃபுல்லாகவே இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா துணிலாம் மடித்து வைக்கக்கூடிய அந்த கபோர்டில் வந்து வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை நீங்கள் ஹால்லையும் வச்சுக்கலாம், இல்லை பாத்ரூம்லேயும் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பழைய ஷர்ட்லாம் இருக்குது அப்படின்னா அதை தூக்கி போடாமல் நம்ம எப்படி வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான உபயோகமான ஒரு பொருளாக வந்து மாற்றிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஷர்ட்டுடைய அந்த கைப்பகுதி, காலர் பகுதி, இது எல்லாமே டாப்பில் இருக்குங்களா, அது டாப்பில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளுக்கு இந்த ஷர்ட்டுடைய பாட்டம் போர்ஷன் மட்டும்தான் தேவை. பாருங்கள், நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறனோ அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பாட்டம் போர்ஷனில் அந்த பட்டன்ஸ் இருக்குங்களா, அந்த பட்டன்ஸ் இருக்க போர்ஷனை மட்டும் கையில் பிடிச்சி தூக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது கீழே நம்ம கட் பண்ணோம் பாருங்கள், அந்த இடத்துல மட்டும் நம்ம தையல் போட போகிறோம். அதே மாதிரி பட்டன் நம்ம கையில் பிடிச்சி தூக்கணும் இல்லைங்களா, அந்த பட்டன் இருக்கக்கூடிய சைடில் நம்ம ஒரு எல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த பட்டன் இருக்கிற சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டனுக்கு இடையில வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அதனால் அந்த கேப்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கட் பண்ண சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம பட்டன் ஸ்டார்டிங் இருக்குங்களா, அந்த இடத்துலேருந்து எண்டு வரலாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து தச்சு முடிச்சிட்டேன். தச்சு முடித்த பிறகு நம்ம இந்த தையல் வந்து உள்ளே போகிற மாதிரி இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கு போகிறோம். நார்மலாகவே இந்த ஷர்ட்டுடைய ஃப்ரண்ட் சைடு தான் நம்ம தச்சுக்கிட்டு இருக்கோம். ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வெளுத்தா மாதிரி இருக்கும். ஒரு ஷர்ட் எடுக்கிறோம், பழைய ஷர்ட்னா வெளுத்தா மாதிரி தான் இருக்கும். உள்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அப்படியே ஃப்ரண்ட் சைடில் வச்சு எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்தது கைப்பிடிக்காக நான் வந்து எடுத்துருக்கேன். இந்த கைப்பிடிகளை அழகாக 2 சைட்லேயுமே தச்சும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் தச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக க்ளூ அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம உள்ளே இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், உள்ளே வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது கலரு. பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுடைய சூப்பரான ஷாப்பிங் பேக் ரெடி ஆகிடுச்சு. உங்ககிட்ட டெய்லர் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா மிஷினில் வந்து தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுடும். நீங்கள் வெளியே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க போகிறீங்க, இல்லை மளிகை பொருட்கள்லாம் வாங்க போகிறீங்கன்னா இந்த பேக் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க. இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கண்டெய்னரை நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி கத்தி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா போர்ஷன்ஸையுமே நம்ம ரீசைக்ளிங் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னருடைய மூடியை தனியாக கழட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க, அப்படியே வைங்க. அடுத்த டிப்ஸில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பாட்டம் போர்ஷனை தான் ரீயூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த மேல் பகுதி தனியாக எடுத்து வச்சிடறேன். இந்த பாட்டம் போர்ஷனை இன்னும் கூட நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சல்மா ஃபருக், நந்திதா, சாய் பவித்ரா, மொஃபிகா மொஃபினா, நிரஞ்சன்,
சூப்பர் கேமிங், சகாயா ஃப்ளோவியா, பார்கவ், செல்வம், அன்னபூரணி, உமா, செல்லம்மாள், ராகுல் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு கண்டினியூஸாக அவங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அழகாக வந்து கைப்பிடி மாதிரி 2 சைடில் ஆப்போசிட் சைடில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைப்பிடி மாதிரி கிடச்சிரும். ஸோ அடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்ஸை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், 2 சைட்லையுமே கைப்பிடி ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் போர்ஷன்ஸை கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் 0 காஸ்ட்டில் ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட்ஸை நம்ம அப்படியே வச்சிடலாமல் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அழகாக நம்ம ரீசைக்ளிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், கிச்சனில் இந்த மாதிரி சின்ன சின்ன மசாலா ஐட்டம்ஸ்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே மாதிரி ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயுமே நம்மளுக்கு காசு கொடுத்து வாங்குற மாதிரி கூட இருக்குது. பட் அந்த மாதிரி காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பக்கெட்டை வந்து ரீசைக்ளிங் பண்ணி அழகாக நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிக்க முடியுங்க. பாருங்கள், இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுடைய பழைய பேட்லாம் இருக்குது அப்படின்னா அந்த பேட்டை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பேட் கூடிய ஒரு ஷாக்ஸையும் நம்ம இந்த டிப்ஸை ரீசைக்ளிங் பண்ணிக்க போகிறோம். அந்த ஷாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த பேட்டுக்கு மேலே வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. போட்டிங்க அப்படின்னா டைட்டாக நின்றுடும் உங்களுக்கு. ஸோ ரப்பர் பேண்ட்லாம் போட வேண்டிய அவசியமே இருக்காது, அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்தது இதை யூஸ் பண்ணி எதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கைக்கு எட்டாமல் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி வாட்டர் பியூரிஃபையருக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்த வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கீழே இருந்து நம்மளுக்கு ஹைட் பத்தாது, ஸோ அதனால் கையில் வந்து துடைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பேட் யூஸ் பண்ணி ஷாக்ஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி மோட்டர் பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பாக்ஸுக்கு மேலேயும் க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் கை எட்டாதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டோருடைய மேல் பக்கங்களை க்ளீன் பண்ணிக்கலாம், விண்டோவுடைய மேல் பக்கங்களை க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஷாக்ஸ் நம்ம போட்டிருக்கிறதால ஷாக்ஸில் எல்லா டஸ்ட்டுமே உங்களுக்கு வந்துடும். நம்ம ஒரு கிளாத் யூஸ் பண்ணி தொடச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம ரொம்ப கிட்ட போய் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்காது, தூரமாக இருந்தே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மேலே டஸ்ட்டும் வந்து அவ்வளோவா படாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி அந்த ஷாக்ஸை மட்டும் தனியாக கழட்டிட்டு வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4 என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஒட்டரை அடிக்கிற குச்செல்லாம் வச்சிருப்போங்களா, அந்த குச்சையும் ஒரு பழைய ஷாக்ஸையும் வச்சு ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. அந்த ஷாக்ஸுடைய பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. நிறைய கிளாத் கட் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ஓப்பன் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்தால் போதும். கட் பண்ணி முடிச்ச பிறகு அந்த ஸ்டிக்குடைய இன்னொரு முனை வழியாக இந்த மாதிரி நீங்கள் அந்த ஷாக்ஸை நுழைச்சி விடுங்க. நுழைச்சி விட்டுட்டு அந்த ஸ்டிக்குக்கு மேலே அந்த ஷாக்ஸை வந்து நீங்கள் அழகாக இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு இந்த ஸ்டிக்கை வந்து சூப்பராக நம்ம பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. பாத்ரூம் மீன்ஸ் கீழே கிடையாது, பாத்ரூம் வால்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பாத்ரூம் வால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு வந்து எட்டாது, ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நம்மளால் க்ளீன் பண்ணவும் முடியாது. கீழே வரும் நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம். மேலே அந்த வாலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டாத இடங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பக்கெட்டில் வந்து லைசால் போட்டு நீங்கள் தண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இந்த ஷாக்ஸை இந்த ஸ்டிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாத்ரூம் வால்ஸை இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கையில் உங்களுக்கு மொபைல் பிடிச்சிருக்கேன், இன்னொரு கையில் தான் ஸ்டிக் வச்சிருந்தேன். ஸோ அதனால் தேய்க்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. நீங்கள் யூஸ் பண்ணும்போது 2 கையும் வச்சு தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுக்கு மேலே ஹைட்டாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கூட இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நிறைய தண்ணி தேவைப்படாது க்ளீன் பண்ணுறதுக்குமே. நம்ம அந்த லைசால் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வால் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஃபஸ்ட்டு அந்த வாட்டரை ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டு வால் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்டிக்கை வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள், இன்னும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். தண்ணி ஊற்றி ஃபைனலாக நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி முடித்த பிறகு வால் வந்து பார்க்கவே அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருந்துச்சுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் பண்ணி முடித்த பிறகு எவ்வளோ நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் பால் வந்து அடிக்கடி பொங்கி அடுப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழுக்காயிடும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லார் வீட்லேயுமே கீ இருக்கும் இல்லைங்களா, அந்த கீயை வந்து ஒரு ஃபிங்கரில் எடுத்துக்கோங்க. ஃபிங்கரில் எடுத்து ஃபுல்லாக அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பால் குண்டானில் தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா பால் பொங்கும் பொழுது உங்களுக்கு மேலே வராது. இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு போனாலுமே சில நேரங்களில் பால் பொங்கி அப்படியே வளைஞ்சு அடுப்பு ஃபுல்லாக ஆகிடும். அந்த மாதிரி நேரங்களில் தான் நான் சொல்கிறேன். நார்மலாகவே நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா என்ன தான் நீங்கள் ட்ரை பண்ணாலுமே பால் பொங்கி கண்டிப்பாக கீழே விழுந்துடும். நம்ம ரின்மேட்டிக் லிக்விட் கவர் தான் எடுத்திருக்கோம். இந்த கவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீசைக்ளிங் பண்ணுறது பற்றி ஐடியாஸ் நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசைக்ளிங் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இந்த கவருடைய பாட்டம் போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தோம்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கரெக்டாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி முடிச்சுட்டேன். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும். உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ராடாக கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், நிறைய ஸ்பேஸ் இருக்குது.
இந்த கவரை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வந்து நம்ம சின்ன சின்ன பொருட்கள்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து சிரப் பாட்டில்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் தைல பாட்டில்ஸு, விக்ஸ் பாட்டில்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி தைல பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே கூட இதுக்குள்ளே போட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இந்த மாதிரி குட்டி குட்டி சிரப் பாட்டில்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நெயில் பாலிஷ் பாட்டில்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் நிறைய நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த நெயில் பாலிஷ் பாட்டில்ஸ்லாம் இதுக்குள்ளே போட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த கவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு கிளாத் கட் பண்ணி ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கலாம். வேண்டாம் அப்படின்னா இப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அழகாக மூவ் பண்ணிக்கலாம். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பொருட்களை நம்ம ரீசைக்ளிங் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸாக மாற்றிக்கிறது எப்படி அப்படின்றதான் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக நிறைய டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டு வரும். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய சேனல் பேஜுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த மூடி கூடவே ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை அந்த மூடியில் சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிக்காக கொஞ்சம் கேப் விட்டு ஃபுல்லாக வந்து சர்க்கிள் ஷேப்பில் ஒரு சன் மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 7 ஸ்டிக் வரலும் ஒட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை ஸ்டிக் உங்களால் ஒட்ட முடியுதோ அத்தனை ஸ்டிக் நீங்கள் ஒட்டிக்கலாம். அதே மாதிரி பிளாஸ்டிக் மூடியுமே நீங்கள் பெரிய சைஸ் மூடியாக எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டிக்குடைய எண்ணிக்கையை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் மூடி எடுத்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாங்க. இது அப்படியே விட்டுறாமல் அந்த ஸ்டிக் வந்து ஒயிட்டாக இருக்கு இல்லைங்களா, அந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கு கொஞ்சம் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து நான் அப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச டிசைனில் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். பட் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாருங்கள், நான் ஃபுல்லாக அழகாக ஒரே கலர் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டிஃப்ரெண்ட் கலரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் வந்து ரெட் கலர், அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீனோ எல்லோவோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் சூஸ் பண்ணி அழகாக பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான வால் ஹேங்கிங் தான், பட் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹூக்கில் வந்து இதை நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் இன்னும் பெரிய சைஸ் மூடி எடுத்து நிறைய ஸ்டிக்ஸ் வந்து ஒட்டி நீங்கள் அழகாக ஹேங் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரூம்லேயும் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளாஸ்டிக் பக்கெட்லேருந்து அந்த வாய்ப்பகுதியை கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்க, ரிங் மாதிரி, அதையும் அந்த பிளாஸ்டிக் பக்கெட்டுடைய மூடியை தான் எடுத்திருக்கேன். இப்போ அது ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரே மாதிரி கிடச்சிரும். இந்த ட்ரேவை நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிறதுக்காக கலர் டேப் எடுத்திருக்கேன். அந்த கலர் டேப்பை இந்த ட்ரே உடைய அந்த ஓரங்களில் மட்டும் நம்ம சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணியாச்சு. ஒரே செகண்டில் சூப்பரான ட்ரே ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த ட்ரேவை நீங்கள் எதுக்காக பயன்படுத்திக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஏர் பேண்ட்ஸு, கிளிப்ஸு, இது எல்லாத்தையுமே நம்ம அழகாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய கிளிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதால கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எவ்வளோ கிளிப்ஸ் வந்து இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த கிளிப்ஸ் போட்டோம்னா நம்ம குஷி கிளிப்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அது எல்லாத்தையுமே கூட இதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்பேஸ் நிறைய இருக்கிறதால நிறைய பொருட்களை போட்டு வச்சுக்க முடியும். நீங்கள் பர்டிகுலராக கிளிப்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். அப்படின்னா கிளிப்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஏர் பேண்ட்ஸ் மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கும் பொழுது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க போகிறோன்னா நம்ம நிறைய பெட்ஷீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சுருப்போம். அந்த பெட்ஷீட்லாம் மடித்து வைக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். அதே மாதிரி நம்ம எப்படி தான் மடித்து வச்சாலும் ஒரு 1 மந்தில் எல்லாத்தையுமே கழிச்சு போட்டுருவாங்க. ஸோ கலையாமலும் இருக்கணும், ஸ்பேஸும் சேவ் ஆகணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பெட்ஷீட்டை விரித்து போட்டுட்டு ஒரு சைடில் மட்டும் உள்பக்கமாக மடித்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஆப்போசிட் சைடில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா சரிசமமாக பாதியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரோல் பண்ணிக்கிட்டே போங்க. தேவையான அளவுக்கு வந்து ஹைட் இருக்க மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேக்கெட் மாதிரி கிடைக்கும். அந்த பேக்கெட்டை வந்து அப்படியே பிரித்து விட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பெட்ஷீட் வந்து நம்ம மடித்து வச்சோம் அப்படின்னா ஸ்பேஸும் வந்து சேவ் ஆகும். அதே மாதிரி இந்த பெட்ஷீட் அப்படியே கீழே விழுந்தாலோ கலைஞ்சாலோ வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வரவே வராது. நம்ம எப்படி மடித்து வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு பெட்ஷீட் மடித்து வைக்கிற இடத்துல 4-5 பெட்ஷீட் கூட இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டப்பை ஸ்டிக் இருக்குங்க. அந்த ஸ்டிக்கும் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரும் எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் ஸ்டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு 3 போர்ஷன் தேவைப்படுதுன்னா கூட நீங்கள் 3ஆ கூட கட் பண்ணிக்கலாம். எனக்கு 2 போதுன்றதால நான் 2 மட்டும் எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒட்டி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான வாட்ச் ஆர்கனைசர் கிடச்சிரும். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்க, வாட்ச்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த வாட்சை அழகாக இதில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அவசரமாக கிளம்பும்போது டக்குன்னு எடுத்து வியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஆர்கனைசரில் நீங்கள் ஒரு 10 வாட்ச் கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். பாருங்க, ஒரு ஸ்டிக்கில் ஒரு 5 வாட்ச் வந்து தாராளமாக நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்டிக்லையுமே 5 வாட்ச் வந்து தாராளமாக ஹேங் பண்ணிக்க முடியும். பார்க்க ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்க.